யார பார்த்து 9 சொன்ன
ஒன்று ஒன்று புல் இப்பதானே ஆம்பளை பேர் அடிக்கிறான். உனக்குதான் பல்லு இல்லையா யார பார்த்து 9 சொன்ன அண்ணே வாதியார் பார்த்து 9 சொன்ன நீங்க எல்லாம் சேர்ந்து மாத்தி 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 குஞ்சு மேல அடிக்கிறீங்க. ஐயோ நெஞ்சு நெஞ்சு மேல அடிக்கிறீங்க. சொல்ற விளக்கமா? ஆமா 9 9 அப்படின்னா என்ன விளக்கம்? ஏய் ஏய் எதுக்கு அடிக்கிற? 9ன்னு சொன்னேன். விட மாட்டாங்களா இது? யாருங்க? யாருங்க? 9 கட்டி காலகார 9 பெட்டிகார 9 மத்தலகார 9 அதெல்லாம் கண்டபோது எங்க வாதியார் பார்த்து 9ன்னு சொன்னேடா. எந்த விதத்துல நியாயம்? ஆமா பேமன் அது மட்டும் சொன்னா இந்த ஊர்ல இருக்கிற மைனர் ப்ரோ 9 உண்மையிலே வாதியார் போட்டுதான். இந்த டாக்டர் போன் வந்து பாரு. உண்மையா வந்து போன். சரி அண்ணே. ஓஹோ ஆட்டக்கார 9 சொல்றியே. ஆமா ஆட்டக்கார மொத்தமா சொல்றியே. அது இல்லாம இந்த ஊர் மைனர் பசங்க சொல்றியே. இந்த ஊர் எல்லாம் தாண்ட முடியுமான்னு கேக்குறேன். ஐயா சொல்றா. நான் உங்களை சொல்ல 9 விளக்கம் சொல்றேன். ஆனா 9 சொன்னதானே அடிக்கிறீங்க. அதே 9 நான் விளக்கம் சொல்றேன். அண்ணே நீ எத்தனை படிச்சிக்கிற? நானா 1வது 1 வருஷம் 2வது 2 வருஷம் 3வது 3 வருஷம் 4வது 4 வருஷம் 5வது 5 வருஷம் 6வது 6 வருஷம் 7வது 7 வருஷம் 8வது 8 வருஷம் 9வது 9 வருஷம் தான் பையா. அப்படி 9 தான். ஏய் என்ன படிச்சிருக்க? நான் ஸ்கூல் பக்கமே திரும்படா தம்பி. சரி நாரா. ஏய் எத்தனாவது? +2 MA BA படிச்சிருக்கா. சரி +2 +2 12 முடிஞ்சு ஒரு நேரத்துக்கு என்ன அந்த கிளாஸுக்கு தமிழ் வார்த்தை சொல்லு. தமிழா சொல்லு. +2 போட பக்கம். ஏய் எதுக்கு எல்லாரும் கேட்டு நீ எத்தனை படிச்சிருக்க? 12ஆ? நீ அப்படியே உட்காந்து போ. படிக்கிறா கேமராமேன் சொல்றேன். 12வது வரைக்கும் 12வது தெரியுமா? ஏய் எத்தனாவது? BA படிக்கறாடா. BA சரி விட்டுரு. அண்ணே சரி உங்க படி சொல்றீங்க. சரிடா எல்லாரும் கேக்குறியா? ஆமா. நீ எத்தனாவது படிச்சிருக்க? பாருடா. ஆமாடா. என்ன கேக்குறீங்களா? அண்ணா என் படிப்பு பெரிய படிப்பு. என்னடா பெரிய படிப்பு? பெரிய படிப்புனா ஆமா. ஒரு 10வது பெரிய படிப்பு. ஒரு 12வது பெரிய படிப்பு. BA இங்கிலீஷ் BA தமிழ் தேவடியா பெரிய படிப்பு. அதை விட என்னடா பெரிய படிப்பு? பெரிய படிப்பு. அதான் அதை விட பெரிய படிப்பு. என்னடா பெரிய படிப்பு? ஏய் பெரிய படிப்புடா. என்னடா கமார் MA ஏய் யா படிப்பு கேட்டனா சத்தியமா உங்க ரெண்டு பேர் சம்பளத்தை குடுத்து போயிருங்க. என்னடா அவ்வளவு பெரிய படிப்பு. பால் வடி 5 வருஷம் வச்சுக்கிறேன். ஏய் பால் வெடி எத்தனாவது? 5 வருஷம். கம்மியாச்சு. சரி அண்ணே ஆ சரி கிளாஸ் விட்டுரு. ஆ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நீ எந்தெந்த கேட்க போவ? ஆமாடா. இங்க முதல் வெள்ளி சனி வர போவோம். ஏய் அட பைத்தியக்காரங்களா? ஏண்டா? ஏய் ஆயமா bro. ஆயமா என்னடா உள்ள ஜாயிட் பண்ணனும். ஜாய் ஏய் சரி அண்ணே நீ என்ன கேம் போவ? என்னடா என்னென்ன கேம் போவ? டேய் திங்கக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும்டா. அட போடா மயிர் பசங்களா. என்னடா ஏய் என்ன பேர் போய் கத்துக்கடா. ஒண்ண மாதிரி என்ன திங்கக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை போனா எப்படி பார்த்தா அந்த பையன் தான் போறேன். டேய் ஆனா என்ன மாதிரி போனா சத்தியமா பாஸ் ஆயிடுவேன். எப்படிடா பாஸ் பாஸ் எப்படிடா? நான் ஸ்கூல்ல எந்த கேம் போக தெரியுமா? என்ன கேமா? சத்தியமா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தான் ஸ்கூல் வருவோம். கம்மியாச்சு. மாத்தி என்ன சொல்லுங்க பாப்பா மாத்தி அண்ணே சரி ஒண்ணு வேணும் சொல்ற மாதிரி. அண்ணே கண்ணு 2 கண்ணு 2 காது 2 காது 2 என்னடா ஏங்க நான் என்ன சொன்னேன்? கணக்க கூட்டி தான் சொல்ல சொன்னேன். அதானே கண்ணு 2 காது 2 எவ்வளவு? 4 ஓ 4 அப்ப எப்படி 2 சொன்னேன்? சரிப்பா. ஏய் அவர் சொன்னது நான் சொல்றேன் பேமானி. ஏய்
சரி ஆ. அண்ணே ஆ. மொத்த 4 4 மூக்கு 1 1 துவாரங்கள் 2 2 எத்தனை 6 6 6 அண்ணே ஆ. வாய் 1 7டா என்னடா சரி ஆ. சரி ஆ. அண்ணே முன்வாசி இப்படி 1 பின்னாசி இப்படி என்னடா ஏய் அது என்ன இப்படி பின்னாடி ஓ அப்படினா நான் கேக்குறேன் ஆ. அண்ணே ஆ. காலை கடனை கேக்குறேன் பாரு ஆமா சும்மா வயிறு வலி நின்னு சரி விடு. ஏய் காலை கடனை கேக்குறேன் பாரு ஆ. அந்த 2 துவாரங்கள் ஆ. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஆமா அப்படி விளக்கமா சொல்ற ஏய் ஆ. 9 ஆ. ஓட்டைகள் ஓட்டைகள் தான் சொன்னேன் ஆ. அண்ணே ஆ. 9 விளக்கு புரிந்தது புரிந்தது. வார்த்தைகள் வேண்டாம் ஆ. சமயப்படுத்தால் எப்படி விளக்கம் சபை மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய சபை ஓஹோ மகாலட்சுமி ஆமா. அண்ணே மாதா பிதா குருதெய்வம் ஆ. ஆறு பதறதுக்கும் ஆ. ஏன்னா நீண்ட அடுத்து ஆ. தாய் தந்தை ஆ. தாய் அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆமா உலகமே இல்ல ஒண்ணுமே ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லடா அண்ணே ஆ. அப்படி இருந்தாலும் ஆ. இங்க அமர்ந்தில்ல சிறியார் பெரியோர் ஆ. ஆறு பத்திரத்திற்கும் ஆ. அண்ணே ஆ. கம்பெனி உரிமையாளர் ஆ. மலர்த்துக்கு சண்டை ஆ. அண்ணே சிவபிரகாஷ் ஆ. அண்ணே அவர் பத்திரத்துக்கும் அண்ணே ஒரு விளக்கு இருந்தால் எப்படி? தூடுகோல் வேணும் அண்ணே இந்த கம்பெனி 2 வாஜர் ஆஹா அது சொந்த பிரகாஷ் அண்ணன் ஆ. ஆனா அதோ கோயம்பேட்டு சந்தை ஆ. அண்ணே ஆ. அதோ ராமராஜ் ஆஹா ராமராஜ் அண்ணன் ஆ. அவர் பத்திரத்திற்கும் அண்ணே கம்பெனி உரிமையாளர் ஆ. அனைவரும் பத்திரத்திற்கும் சிறுவன் 1 கோடி வந்துடும் அண்ணே நான் வந்து 4 விளக்கம் சொல்லு சொல்லுடா அப்படியே நான் வந்தே கட்டிய
மக்கள் வச்சிருக்காங்க எப்படி தெரியுமா? ஐயா மாமியார் கொஞ்சம் அழகா இருந்தா மருமக போடுறான் ஜோடி. 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 மருமக கொஞ்சம் அழகா இருந்தா மாமனார் போடுறான் ஜோடி. மருமக கொஞ்சம் அழகா இருந்தா மாமனார் போடுறான் ஜோடி. மருமக கொஞ்சம் அழகா இருந்தா மாமனார் போடுறான் ஜோடி. கட்டு மேஸ்திரி எல்லாம் சிந்தால போடுறான் ஜோடி. கட்டட கட்டு மேஸ்திரி எல்லாம் சிந்தால போடுறான் ஜோடி. விளக்கம் அறிஞ்சது வேண்டாம் அண்ணே ஆ கட்டியக்காரன் ஆ. சிரிப்பு நடிகர் ஆ. இது மட்டும் தான் விளக்கம். ஆமா அண்ணே ஆ. லைட்டு மரம் லைட் ஆடலா ஆ. பாடலா ஒய்யாட்டமா ஏய் தெருக்கூத்துடா. ஓ நீங்களா யாரு? நடிகர் 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 நாடகம் நடிகர் நாடக நடிகர்ரா. ஆட்டக்கார பசங்களா? ஏய் என்னடா ஆட்டக்கார பசங்க என்னடா? என்னடா இம்மா ஆ உங்களை பார்த்தா ஆ. சத்தியமா ஆட்ட ஆட தெரியல. அப்புறம் என்ன? ஏய் ஆ. நீங்க ஆட்ட ஆரம்பி இருந்தா நீ என்ன ஆசைட்ட? கட்ட கட்டி ஓ பொட்டு கட்டி கட்ட கட்டிடா அசல் கட்ட கட்டி கட்ட கட்டி கட்ட கட்டி ஆமாண்டா. ஓ ஆடுவ சாரியா? ஆமா. ஏய் நான் பெண் வேசம்டா. ஓ பெண்ணு சொல்றேன் பொண்ணு வேசம் மாதிரி நட. என்னது பொண்ணு வேசம் மாதிரி நட. பெண் வேசமா? ஏய் தைதா தைதா ஆபரேஷன் பண்ண நடக்கிறான். என்னடா என்னடா ஆபரேஷன் நடந்தா ஆபரேஷன் பண்ண நடக்கிறான். ஏய் ஏய் என்ன சொல்றேன்? என்ன பொண்ணு வேஷம் தான சொன்னேன். ஆமா பொண்ணு வேஷம் நடந்தா தம்முதுமே நடக்கிறான். பொண்ணு வேஷம் எப்படி நடந்து எப்படி நடக்குறான்? ஏய் தந்தா தட்டிடா. என்னடா கை தட்டற லாஸ்டா? ஏய் என்ன பொண்ணு வேஷம் எப்படி நடக்கணும்? ஆ. ஏய் ஆடு என்னடா ஆடு வேஷம் நடடா. ஆன் வச்சேமா நான் ரெண்டு கட்ட வர்றா நடக்குமா? என்னடா பொண்ணு வேஷம் பண்ண நடக்கும்னா ஆடு நல்லா வயிறு சோறு டேய் எங்க வாடா நம்ம கத்து கொடுத்தாரு பாரு. ஏய் ஏண்டா ஓ ஏங்க ஒரு ஆண் வேஷம் நடக்கும். பொட்ட மேல நியாயமா இது? ஏய் அப்படியே நடடா. ஏய் அப்படியே நடடா. ஆண் வேஷம் எப்படி நடக்குது? வர்றா. ஏய் தைதா தைதா ஒரு ஆட்டுக்காரன் ஐயா சாரி ஆ, நீங்க ஆட்டுக்காரர் தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்சு போச்சு. அண்ணே ஓ. இந்த சபைக்கு வருவதென்றால் வருவதென்றால் முத யாரை வணங்கணும்? ஏய் முக்கண்டாக பரமகள் இருக்கின்றாரே முதல்ல இது அமர்ந்திருக்கிறாங்களே மாதா பிதா குரு தெய்வம். ஓஹோ ஆமா அவர் வணங்கி விட்டு இவன் வணங்கணும். பிறகு சொல்றவா இவன் வணங்கணுமா? ஆமா என்னடா இவன் வணங்கணும். ஏய் ஐயா வந்தானம்மா வந்தானா இங்க வந்தானா மலப்பட
பல்ல காட்டி இழுக்காதீங்க ஏமாறி பொண்ண பார்த்து நீ பல்ல காட்டி இழுக்காதீங்க பொண்ண பார்த்து கோமாளி என்ன பார்த்து சரி கல்வி அது கட்டிடாதீங்க மாதா பிதா குருதேவம் வணங்கி விட்டாய் அடுத்தது யார் வணங்க வேண்டும் அடுத்தது யார் வணங்க வேண்டும் கேட்கிறேன் மாட்டுக்கும் தங்கை தங்கை மதுரை விட்டு தலைநகர் ஆட்ட காரனுக்கு ஒரு பெண்டாக குட்டி மறிக்க ஒரு கோட்டாணியை பெற்றெடுத்த. ஓ கோட்டாணி. ஆமா கோட்டாணி. என்ன அதில் பி உக்காரியா? ஆணி என்றால் ஆணு முகம் படுத்த விநாயக பெருமானை தோத்திரம் செய்தால் மேற்கொண்டு நாடகம். ஜீவா 1 கோடி வந்தனம். என்னுடைய விளக்கம் உமக்கும் தெரியாது, பாமரை மக்களுக்கும் தெரியாது. சொல்லட்டுமே? சொல்லுங்க ஐயா. அவள் எங்க நீ இருந்தவள் பிள்ளையாக ஜனனமாகி சத்து என்று சமயம் வெள்ளியம் அம்பலம் என்று சொல்லக்கூடிய 2011 ஏற்றிருத்தப்படுத்த சிவபெருமானுக்கு பாராகி புவன்களிலே சேர்த்த புதல்வனாக வந்து அமர்ந்திருக்கேன். நான் எங்க அமர்ந்தன்னு உங்களுக்கு தெரியுமா? அத வந்தே திண்டிவனத்திற்கு கிழக்கு, திண்டிவனத்திற்கு மேற்கு, செஞ்சிக்கும் கிழக்கு, வல்லம் சித்தாமூர் என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே குடக்கரைக்கும் வடபுறத்திலே அமர்ந்து எனக்கு என்ன பேரு முதல் கடவுள் பொய்யாமொழி விநாயகர். எல்லா விதமா இருக்கும். முதல் பேரு எனக்கு எப்ப தேர் திருவிழா பேரு என்னுடைய விழாக்களை கொண்டாடி விட்டு தான் தெய்வங்களுக்கு விழா கொண்டாடக்கூடிய வழக்கம். இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நாடக அன்பர்களையும் கொழுமேனிலே அமர்ந்து விடிய பறந்தும் யாதொரு குறைபாடு இல்லாமல் காத்தடிச்சுக்கின்றேன். அச்சமற்ற நாடு
சொன்னபடி வேண்டுமென்ற தெய்வத்திலும் வேண்டி விட்டாச்சு. நாடக விளம்பரம் யாரோ 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற குடும்பம் வாத்தியார் கிடையாது. வாத்தியாரோ இருக்கட்டும். யானை முதல் எறும்பு கடை 84 ஏவுவாதங்களுக்கும் படியாளந்து பாதுகாத்து வர முடியாது. சர்வேசனுக்கும் மகேஸ்வரிக்கும் பிள்ளையாக பிறந்த மயிலம் சேத்திரத்திலே குதிக்கொண்டு வந்த முருகப்பெருமானுடைய பாத்திற்கும் கிராம வாசிகள் மணியும் பிரசண்ட நாட்டாண்மை கணம் கணாச்சாரி ஊராட்சி மன்ற தலைவர் இந்நாள் தலைவர் முன்னாள் தலைவர் வார்டு நம்பர் உறுப்பினர்கள் அவருடைய பாத்திற்கு நாடக ஆசிரியர் இருக்காரு. நமது கம்பெனிக்கு ஓனரா இருக்க முடியாது பிரகாஷ் அண்ணா அவருடைய பாத்திற்கு பாலகிருஷ்ண அப்பா அவருடைய நண்பர் உங்களுடைய பாத்திற்கு திருவன் கோட்டான கோடி வணக்கம். இன்று பெரியோர் விருப்பத்திற்கு இணங்க இன்று இரவிலே நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் சிவபுராணத்தில் ஒரு பாகமாய் இருக்கும்படியான கடல் கண்டாசூரன் கரை கண்டாசூரன் சொல்றாரு வாத்தியாரே. ஆமாண்டா என்னடா சொல்லுங்க ஆமாடா சூத்து தான் கிய போது உனக்கு என்னென்ன கிடைக்கும்? வடை, பாயாசம், இட்லி, அப்பளம், இப்ப போடுறாங்கல்ல பரோட்டா எல்லாம் சூத்துல கிடைக்கும். கடல் கண்டா